இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, அக்கா வந்து இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு வைக்க போகிறேன். தட்டைப்பயிர்னா கருப்பு காராமணி உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம். அதை ஊருங்களெல்லாம் புளிக்குழம்பு சொல்லுவாங்க, சென்னையிலலாம் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. காரக்குழம்பு தான் இப்போ வைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காராமணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். ஒரு 100 கிராம் கருப்பு காராமணி எடுத்துருக்கேன். அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். சூடாயிடுச்சு. எட்ட நின்று தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா தெரிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா சரியாயிடும். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வேக வச்சுன்னா குழஞ்சிரும், ஏன்னா குழம்புலையும் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் வெந்துடும். அதை திறந்து பார்க்கலாம். வேகலைன்னா கூட மறுபடியும் வேக வச்சுக்கலாம். 75% வெந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சிருவோம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 முழு மிளகு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். ஒரு 15 பல்லு தோல் உரித்த முழு பூண்டு போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும். பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் வெங்காயம், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், காரக்குழம்பு. ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் குழம்பு. உருளைக்கிழங்கு நீட் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கை விட கருணக்கிழங்கு சேர்த்து போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு இல்லை, ஸோ நான் உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன். கத்திரிக்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே வதக்கிடலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் இதில் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளை போட்டுட்டு நல்லா கிளறுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல காராமணி, அது 75% தானே வெந்திருக்கு. அதனால் அந்த தண்ணியோடு நம்ம காராமணியை இதில் கொட்டிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளிக்கரைசலை ஊற்ற போகிறோம். புளிக்கரைசலை ஊற்றிட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் எப்போவுமே காய்ங்கெல்லாம் போட்டிங்கன்னா புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி வேக வச்சுருங்க காய்ங்களை. உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. புளி மட்டும்தான் ஊற்றணும். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம புளியை ஊற்றலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க, ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளறிட்டுருங்க. இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், புளி வந்து ஒரு 100 கிராம் புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்ற போகிறோம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம உப்பு புளி காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொதி வந்தால் தான் தெரியுங்க. இப்போயே நம்ம டேஸ்ட் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி தெரியும். கொதிக்க கொதிக்க தான் குழம்புடைய டேஸ்ட்டு தெரியும். அதனால் நம்ம கொதி வந்த பிறகு எப்போவுமே டேஸ்ட் பார்க்கணும். குழம்பு நல்லா கொதி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளி காரெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கலாம். காரக்குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ தண்ணியாக கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/4 பத்தை தேங்காய் பத்தை கொஞ்சோண்டு தான், சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப தேங்காய்லாம் வேண்டாம், சும்மா ஒரு 1/4 பத்தை தேங்காவை தண்ணியை விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஊற்றினோம்னா குழம்பு இன்னும் டக்கராக இருக்கும். தேங்காய் விழுதை ஊற்றியாச்சு. தேங்காய் விழுதை ஊற்றிட்டு கொதிக்கலாம் விட வேண்டாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே சரியாயிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காராமணி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.